Hello guys, welcome back to Shining Drizzle. So இன்னைக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ அது வந்து என்னென்னா how to reduce white hairs. உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தால் அதை வந்து எப்படி குறைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடி வரத்தே அவாய்ட் பண்ணுறதும், அது பெயின் கடிக்குது இல்லைங்களா, ஸோ பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு மிக்சர் பண்ணுறேன், ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஐ ஹோப். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், ஸோ கருவேப்பிலை, வேப்பிலை அண்ட் செம்பருத்தி இலை, பூவு, இது வந்து மருதாணி இலை அண்ட் கத்தாழை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். கத்தாழை வந்து ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா. சைடில் இருக்க இந்த தான்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஏஜ்லே நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ப்ளஸ் பிளாக்காகவும் நல்லா கலர் சேஞ்ச் கொடுக்கும் பிளாக்காக, சரிங்களா. ஸோ நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும். பட் இது வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மூதினஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எனிவேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெல் வரைக்கும், உள்ளே இருக்க ஜெல் வரைக்கும் எடுத்துக்கோங்க தனியாக. எஸ், நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் த ஒர்க் இஸ் டன். ஸோ இப்போ வாங்க மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஸோ மருதாணி இலை, and aloe vera gel, and செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை.
இது வேப்பிலை. வேப்பிலை வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால தேன் சேராது நம்ம தலையில். ஸோ கைஸ், இந்த பேஸ்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ நோ கெமிக்கல், இட்ஸ் அ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் மை ஹெட் பாத் ஐ வில் ஷோ யூ ஹவ் இட்ஸ் ஒர்க்டு. ஓகே, ஸ்டாப்மா. யாருங்க ஏற்றுன்னு போ. ஹலோ கைஸ், ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது மிரர் வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒயிட் ஹேர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து எங்கெல்லாம் சைட்ஸ்லலாம் வந்து ஒயிட் ஹேர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் guys, என்னோடய ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நான் 1 வீக் பிஃபோர் கூட யூஸ் பண்ணேன் இந்த பேஸ்ட்டு. நமக்கு ஒயிட் ஹேர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் என்னோடய ஹெட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பாடி கண்டிஷன், உங்களோட பாடி கோல்ட் பாடியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 hour மட்டும் வச்சுருந்து ஹெட் பாத் பண்ணிடுங்க. ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா 1 hour 1.5 hour வச்சுருந்து கூட நீங்கள் ஹெட் பாத் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் த பாத் ஐ வில் ஷோ மை ஹேர். ஸோ ஹவ் இட் டர்ன்ட் அண்ட் as a shiny brownie color. Okay, stay tuned. Bye. ஹலோ கைஸ், ஸோ இப்போ வந்து பேக் அப்ளை பண்ணி முடித்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹெட் பாத் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒயிட் ஹேர்ஸ் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை. இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது, நமக்கு வந்து நேச்சுரலாகவும் இருக்கும். அண்ட் வேப்பிலை சேர்க்கறதுனால பெயின் தொல்லை வந்து இருக்காது. எஸ், அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது வந்து என்னென்னா கோல்ட் பாடி, அதாவது ஹலோ கைஸ், அப்புறம் கோல்ட் பாடி இருக்கிறவங்க வந்து பேக் 1/2 hourக்கு மட்டும் விட்டுட்டு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. ஹீட் பாடி இருக்கிறவங்க நீங்கள் வந்து 1 hour விட்டுட்டு கூட ஹெட் பாத் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ யூ கேன் see my hair. Yeah, and thank you for watching. Please do subscribe and support my channel. Like, share and comment also. Bye bye.